சொல்லடி பெண்ணே, காதல் இதுதானா? இரவா பகலா, குளிரா வெயிலா? சங்கவி, என்னங்க? சாரி சங்கவி, தயவு செய்து என்ன மன்னிச்சிரு. எங்க அக்கா உன்னை அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. தயவு செய்து மன்னிச்சிரு சங்கவி, தயவு செய்து அழுகாத. இல்லங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு நாள் இங்க பொறுத்து போறது? உங்க அக்கா நீ எப்பவுமே அந்த மாதிரி திட்டிட்டே தான் இருக்காங்க. நானும் இவ்வளவு நாள் தான் பொறுமையா போறது. சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு நினைச்சேன். இங்க பாருங்க, எனக்கு உண்மையா மனசு கஷ்டமா இருக்கு. உங்க அக்கா இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதாங்க. சரி போனா போட்டு, உங்க அக்கா சொல்லி அமைதியா இருக்கேன். இதுக்கப்புறம் திருப்பி அந்த மாதிரி பேசினாங்க அவ்வளவுதாங்க. நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேங்க. சரி சங்கவி, இதுக்கப்புறம் எங்க அக்கா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அதே மாதிரி நடந்துச்சுன்னா நான் பேசிக்கிறேன். நீ எனக்காக பொறுமையா இரு. சரிங்க. அப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழுகாத. ம். உள்ள வரலாமா? யாரு? உள்ள வாங்க. அண்ணா. யாரு சங்கவி? அங்க பாருங்க. மாலினி. அண்ணா. என் வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே, என் உயிரே உறவாக என் நெஞ்சில். மாலினி அழுகாதமா. ஆமா மாலினி, அழுகாத. அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க? அண்ணி எப்படி இருக்கீங்க? மாலினி நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மாலினி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? நல்லா இருக்க அண்ணி. அண்ணி. மாலினி சொல்லுமா. தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க அண்ணி. எங்க அக்காவோட கேரக்டரே அப்படிதான் அண்ணி. எங்க அக்காக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், எங்களை மன்னிச்சிருங்க அண்ணி. மாலினி எதுக்குமா நீ மன்னிப்பு கேட்கிற? பரவாயில்ல மாலினி விடு. இல்ல அண்ணி, எங்க அக்கா பண்ணது தப்பு தானே. எங்க அக்கா உங்களை பார்த்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. மன்னிச்சிருங்க அண்ணி. பரவாயில்ல மாலினி விடு. ஆமா மாலினி, நீ எப்படி இங்க வந்த? எங்க வீடு உனக்கு எப்படி தெரியும்? இல்லண்ணா, நீங்க 2 பேரும் கோவில் விட்டு போனீங்களே, என்னோட ஃப்ரெண்டை வச்சு உங்க வீடு எங்கன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டை தானே கண்டுபிடிச்சு கொடுத்தா, அதனால தானே நான் வந்தேன். மாலினி என்ன வேணும்? டீ வேணுமா, காஃபி வேணுமா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அண்ணி. ஏன் மாலினி, ஏதாச்சும் குடி. ஆமா மாலினி, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு கூட ஏதாச்சும் குடிச்சிட்டு போ. இல்ல அண்ணி, நீங்க வந்தது யாருக்குமே தெரியாது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசலான்னு வந்தேன். சொல்லு மாலினி, என்ன விஷயம்? அண்ணா, எனக்கு மதன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம்லண்ணா, ஆமா. அவருக்கும் எனக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம்ண்ணா. மாலினி, என்ன மாலினி சொல்ற? ஆமாண்ணா, நாளைக்கு எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம். செப்டம்பர் 21 எனக்கு கல்யாணம்ண்ணா. ஏன் மாலினி இவ்வளவு அவசரம்? இல்லண்ணா, அவர் அப்ராட் போறாரு. இதுக்கப்புறம் அவரால் வர முடியாதுண்ணா. அதனாலதான் கல்யாணம் சீக்கிரம் வச்சு நானும் அவர் கூட அப்ராட் போறேன். ஓ சரிம்மா. அண்ணா. என்ன மாலினி சொல்லு. இல்லண்ணா, நாளைக்கு நீங்களும் அண்ணியும் கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். இல்லம்மா மாலினி, எங்களால வர முடியாது. அண்ணி ஏன் அண்ணி? ப்ளீஸ் அண்ணி வாங்க. நீங்க இல்லாம ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும்? இல்லம்மா மாலினி, எங்களால வர முடியாது. நாங்க வந்தா அங்க ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும். ஆமா மாலினி, நாங்க வரல. நாங்க வந்தா தேவையில்லாம உங்க அக்கா பேசுவாங்க, பிரச்சனைகள் வரும். எதுக்கு? நாங்க வரல மாலினி. என்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அண்ணா. என்னண்ணா அண்ணி இப்படி சொல்றாங்க? ப்ளீஸ் அண்ணா, எனக்காக வாங்கண்ணா. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும்ண்ணா. நீ இல்லாம அந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேணாண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, வாண்ணா. அண்ணி நீங்காச்சும் சொல்லுங்க அண்ணி. அண்ணா ஏதாச்சும் சொல்லுங்கண்ணா. சரி மாலினி, நாங்க வரோம். அண்ணா. ஆமா மாலினி, நாங்க கண்டிப்பா வருவோம். அண்ணா நிஜமா தானேண்ணா? கண்டிப்பா வருவீங்க தானே? கண்டிப்பா வருவேன் மாலினி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நான் போயிட்டு வரேண்ணா. என்ன மாலினி, ஒரு கிளாஸ் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போயே. காஃபி தான் வேணும்னு சொல்லிட்டேன், தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போ. இல்ல அண்ணி, எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்பதான் அண்ணி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீ இன்னைக்குமே சந்தோஷமா இருப்ப மாலினி. சரிண்ணா அண்ணி, போயிட்டு வரேன். சரிம்மா. சரி மாலினி, போயிட்டு வா. அண்ணா, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். என்னை கைவிட்டாதண்ணா. சரி மாலினி. மாலினி. அம்மா, இந்த ட்ரெஸ்ல நீ அவ்வளவு அழகா இருக்க மாலினி. தேங்க்யூமா. அம்மா, தருண் குட்டி எங்க? தருண் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காண்டி. பிருந்தா மாப்பிள்ளை ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க கிளம்பிடுவோம். சரிங்கம்மா. அம்மா. பிருந்தா. அம்மா, மாலினி குட்டி நீங்க கிளம்பிடுங்க. அங்க பின்னாடி வந்துடுறோம்மா, நீங்க கிளம்புங்க. உங்களுக்காக டிரைவர் காத்துட்டு இருக்காரு. சரி பிருந்தா, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. அம்மா போலாமா? போலாண்டி. சித்திமா. தருண் குட்டி வாடா. இந்த ட்ரெஸ்ல நீ அவ்வளவு அழகா இருக்க. தேங்க்யூ சித்திமா, நீங்களும் தான். தேங்க்யூடா தருண் குட்டி. அக்கா மாமா நீங்க 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்க.
தேங்க்யூ மாலினி. மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? இல்ல அத்தை, வந்துட்டு இருக்காங்க. அம்மா மாப்பிள்ள உங்க அம்மா அப்பா எங்க? இல்ல அத்தை, அவங்களுக்கு வேலையா இருக்கு, அதனால அவங்க வரல அத்தை. ஆமாமா, அத்தைக்கும் மாமாக்கும் நிறைய வேலை இருக்கு, அதனால அவங்க வரல. என்னடி நீ இப்படி சொல்ற? இல்லம்மா, அவங்களுக்கு வேலையா இருக்கு, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. சரிடி. சித்திமா, என்ன தருண் குட்டி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்போ வருவாங்க சித்திமா? இப்ப வந்துருவாங்க தருண் குட்டி. சரிங்க சித்திமா. இருந்தா அம்மா சொல்லுங்கம்மா. என்னடி நீங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, தருண் குட்டிக்கு மட்டும் வேற ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கீங்க. வாங்கினா 3 பேர் ஒரே மாதிரி வாங்க வேண்டியதானே? இதுக்கு நீங்க ஒரு கலர் அவன் ஒரு கலர்ல இருக்கீங்க. இல்லம்மா, அவனுக்கு அந்த கலர் கிடைக்கவே இல்ல, அதனால நாங்க இந்த கலர் எடுத்து கொடுத்தோம். சரிடி. மாப்பிள்ள சொல்லுங்க அத்தை. மாப்பிள்ள கார்த்திகா கேட்டா ஏதாச்சும் சொல்லிடுங்க. சரிங்க அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஏதாச்சும் சொல்லிடுறேன். ஏன் பாட்டி, கார்த்திக் மாமா இங்க இல்லையா? கார்த்திக் மாமா எங்க? தருண் அம்மா சொல்லுங்க. இங்க பாரு தருண் குட்டி, உங்க மாமா இங்க இல்ல. அதுதாம்மா, மாமா எங்க போயிருக்காரு? ஏன் மாமா வந்து சித்திமா நிச்சயத்துக்கு வரல? ஏம்மா சொல்லுங்க. தருண் நிறைய கேள்வி கேட்காத, நீ சும்மா கேள்வி கேட்ட அவ்வளவுதான், அலான்னு அரைஞ்சிருவேன். இருந்தா உனக்கு அறிவே இல்லையாடி? தருணை திட்டிட்டு இருக்க, இனிமே திட்ட வேலை வச்சுக்காத, தெரியுமா? சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயர். வணக்கம். வணக்கம் ஐயர். வணக்கம்பா. பொண்ணோட அம்மா பேர் என்ன? சாரதா ஐயர். சரிம்மா. பொண்ணுக்கு அப்பா இல்ல தானே? அம்மா ஐயர், அப்பா இல்ல. சரிம்மா. மாப்பிள்ளையோட அம்மா அப்பா பேர் என்ன? ஐயர், அவனுக்கு அம்மா இல்ல, நான் மட்டும்தான் ஐயர் இருக்கேன். என்னோட பேரு திவாகர், எனக்கு ஒய்ஃப் இல்ல ஐயர். சரிங்க. பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் என்ன? என்னோட பேரு மதன். என்னோட பேரு மாலினி. மதன் மாலினி. ஆமா ஐயர். பொண்ணுக்கு கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? ஆமா ஐயர், இருக்காங்க. என்னோட மூத்த பொண்ணு பிருந்தா. வணக்கம் ஐயர், இவர்தான் என்னோட புருஷன். வணக்கம் ஐயர், என்னோட பேரு தேவ். எனக்கு ஒரு பையன் இருக்கான், கார்த்திக். அம்மா, கார்த்திக் எங்க? கார்த்திக் கார்த்திக் எங்க இருக்கா? அவன் வெளியூருக்கு போயிருக்கான் ஐயர். ஓ சரிம்மா. 2 குடும்பத்துக்கும் சம்மதமா? சம்மதம் ஐயர். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் சம்மதமா? சம்மதம் ஐயர். சரிம்மா. அண்ணாவும் அண்ணியும் இன்னும் காணோம், எப்போ வருவாங்க? எனக்கு அண்ணா இல்லாம ஃபங்க்ஷன் வேண்டாம், அது எப்படி நான் இவகிட்ட சொல்றது? மாலினி, இப்போ என்ன பண்றது? கடவுளே நீதான் எப்படியாச்சும் அண்ணனும் அண்ணியும் வர வைக்கணும், அவங்க 2 பேரும் வந்தே ஆகணும். மாலினி. அம்மா என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஐயர் எப்ப இருந்து கூப்பிட்டு இருக்காரு, மன்னிச்சிருங்க ஐயர். பரவாயில்ல மாலினி. சரி, நான் நிச்சயத்த பத்திரிகையை வாசிக்க போறேன். சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மணமகன் மதன், மணமகள் மாலினி, மணமகனின் தந்தை திவாகர், மணமகளின் தாய் சாரதா, இவர்களின் சம்மதத்துடன் நிச்சயத்த பத்திரிகை வாசிக்கப்பட்டது. வருகின்ற புரட்டாசி மாதம் செப்டம்பர் 21ஆம் தேதி மதன் மாலினி திருமணம் நாள். இரு குடும்பத்தின் சம்மதத்துடன் நிச்சயத்த பத்திரிகை வாசிக்கப்பட்டது. 2 பேரும் தட்டை மாத்திக்கோங்க. அண்ணா தட்டை மாத்திக்க போறாங்க, என்னண்ணா இன்னும் காணோம்? அண்ணா எப்பண்ணா நீ வருவ? 2 பேரும் தட்டை மாத்திக்கோங்க. நல்லபடி நிச்சயத்தை முடிஞ்சது. அப்போ நான் வரேன். சரிங்க ஐயர். போயிட்டு வரோமா? சரிங்க ஐயர். மாலினி. சொல்லுங்க. என்னாச்சு மாலினி, ஏன் நீ சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்ல மாலினி, இவ்வளவு நீ சந்தோஷமா இருந்தல, இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் மாலினி நீ இவ்வளவு சோகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, விடுங்க. மருமகளே, என்னம்மா ஆச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அண்ணா வரலனால சோகமா இருக்கியா? கவலைப்படாதம்மா மாலினி, கண்டிப்பா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வருவான், நீ எதுக்குமே கவலைப்படாத. சரிங்க மாமா. சம்மந்தி. சொல்லுங்க சமந்தி. மோதிரம் மாத்த சொல்லிடலாமா? சொல்லிடலாம் சமந்தி. மாலினி, மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டு விட்டுரு. சரிம்மா, ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி மாலினி. மாலினி. சொல்லுங்க. ஏன் மாலினி, என்னாச்சு உனக்கு? இல்லங்க, அண்ணா வரல. உங்க அண்ணன் தானே ஊர்ல இல்ல, எப்படி வருவாரு? என்னங்க, இது நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி சொல்லு மாலினி. எங்க அண்ணா இந்த ஊர்ல தான் இருக்காரு. அப்புறம் ஏன் மாலினி உங்க அண்ணா வரல? உங்க அண்ணன் இந்த ஊர்ல தானே இருக்காரு, அப்புறம் ஏன் வரல? நீங்க பாருங்க, நான் கிட்ட ஒண்ணு சொல்றேன், இது நீங்க யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி மாலினி சொல்லு. எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. மாலினி. ஆமாங்க, எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இப்போதான் கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆச்சு.
என்ன மாலினி சொல்லிட்டு இருக்க? எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்க அண்ணா வந்து ஓடி போயிட்டாருங்க. எங்க அண்ணா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணாரு. எங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது. கல்யாணம் பண்ணக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க. அம்மாவும் அக்காவும் எங்களை திட்டி விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதனால தாங்க அண்ணன் நிச்சயதார்த்தத்துக்கு வரல. என்ன மாலினி சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, இது எல்லாமே உண்மைதான். இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க என்ன கட்டிக்க போறவரு இன்னைக்கும் என் கூட சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால தாங்க எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் அண்ணா வரவே இல்லை. நான் அண்ணா வீட்டுக்கு போனேன். அண்ணா வீட்டுக்கு போய் 2 பேர்த்தையும் வர சொன்னேன். ஆனா அவங்க 2 பேரும் வரவே இல்லை. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? எங்க அண்ணா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேண்டான்னு சொன்னேன். ஆனா வீட்ல பண்ண சொல்லிட்டாங்க. நான் என்னங்க பண்ண போறேன்? எனக்குன்னு எங்க அண்ணா அண்ணி யாருமே இருக்க வேண்டாமா? எனக்கு பிடிச்சது எங்க அண்ணா மட்டும்தான். ஆனா எங்க அண்ணா இப்ப இல்ல. எங்க அண்ணா இங்க இருக்கணுங்க. கவலைப்படாத மாலினி, உங்க அண்ணன் இங்கதான் இருப்பாரு. நீ சந்தோஷமா இரு. நான் உனக்கு மோதிரம் போட்டு வர. இங்க பாரு மாலினி, கண்டிப்பா நான் உனக்கு என்னைக்குமே சப்போர்ட்டா தான் இருப்பேன். நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன். மோதிரம் போட்டுட்டா? போட்டு விடுங்க. அண்ணா தான் இல்ல. இதுதாங்க எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அண்ணாவும் இங்க இருந்தா எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். ஆமாங்க, நல்லா தான் இருக்கும். மாலினி, நானும் உன்கிட்ட பேசல. அப்புறம் உன்கிட்ட பேசினது உங்க அண்ணா. ஏங்க காமெடி பண்றீங்களா? நான் அழுகிறது பார்த்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க? ஏன் நீங்க காமெடி பண்றீங்களா? அண்ணா எப்படிங்க இங்க வருவாரு? அண்ணாலாம் வரமாட்டாருங்க. ஏன்னா எங்க அம்மா, எங்க மாமா, எங்க அக்கா எல்லாரும் இங்க இருக்காங்க. அவங்க எப்படி உள்ள வருவாங்க? மாலினி, அங்க பாரு. மாலினி, அண்ணா இல்லாம எப்படி மோதிரம் மாத்துவ? அதனாலதான் அண்ணா வந்துட்டேன். மாலினி அழுகாதம்மா. நீ அழுக கூடாது. மாலினி அழுகாத, உங்க அண்ணா வந்துட்டாருல. அண்ணா மாலினி அழுகாதமா மாலினி, இந்த அண்ணா வந்துட்டேல. 2 பேரும் மோதிரம் மாத்துங்க. அதுவும் அழுத மூஞ்சியோட இல்ல, சிரிச்ச முகமா. அண்ணா ஓகேவா? ஓகேடா தங்கம். போட்டு விடுங்க. சரி மாலினி. அண்ணா எனக்கு இப்பதானே ஹாப்பியா இருக்கு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணி தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல மாலினி, எனக்குமே சந்தோஷமா இருக்கணும். சரிங்க அண்ணி. மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மச்சான். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மச்சான். தங்கச்சி நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. மாலினி